மார்வல் இப்போதைக்கு ஒரு பிளான்ல தான் இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மார்வலை திருப்பி கொண்டு வரணும், எப்படியாச்சும் மார்வலை பழைய நிலைமை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இப்போ எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு பழைய கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் கொண்டு வர விஷயத்துல தான் ரொம்ப இன்வால்வ்மெண்டா இருக்காங்க. டூம்ஸ்டே மூவிலே ஏகப்பட்ட கேரக்டர் வரப்போறாங்க. இப்பவே 60 கேரக்டர் வரைக்கும் வரப்போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக இன்னும் சில கேரக்டர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் மார்வலே அந்த படத்துல வச்சுதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போதைக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு மார்வல்ல நம்ம ஹெலாவை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம தோரோட அக்கா. இப்போதைக்கு ஹெலாவை மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வர போறாங்களா எம்சியூக்குள்ள. பட் டூம்ஸ்டேல வரலாம், இல்லை டூம்ஸ்டேக்கு அப்புறம் வர சில மூவிஸ்ல வர போறாங்களான்னு தெரியல. பட் கண்டிப்பா எம்சியூக்குள்ள ஹெலாவை கொண்டு வரக்கான முயற்சியில தான் மார்வல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. ஹெலாவுக்கு சொல்ல வேண்டிய கதை நிறைய இருக்கு. ஸோ ஏற்கனவே ஹெலாவை வச்சு நிறைய கதைகள் சொல்லாம ஒரே படத்துல முடிச்சிட்டாங்க. பட் ஹெலா செத்த மாதிரி எந்த ஒரு இடத்துலயுமே காட்டல. ஸோ எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் கொண்டு வந்து அவங்கள மிகப்பெரிய வில்லியா தான் காட்டுவாங்களா, இல்ல திருந்திட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம லோகி மாதிரி கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் கண்டிப்பா எம்சியூல ரிட்டர்ன் ஆக போற ஹெலாக்காண்டி நான் வெயிட் பண்றேன். ஏன்னா ஹெலாக்கு சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருந்தாலும் ஹெலாவை நடிச்ச ஆக்டர் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா ஹெலாவா நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங்கே பாக்குறக்காண்டியே நான் ரொம்ப வெயிட் பண்றேன். அதுவும் இல்லாம ஹெலாவை வச்சு தோருக்கு இன்னும் சில கதைகள் சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது தோர் 5ம் டூம்ஸ்டேக்கு அப்புறமோ இல்லை சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறமோ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மூவில கூட அவங்க ரிட்டர்ன் வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த மூவில ஹெலா ரிட்டர்ன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்க தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.